அப்போ நம்மால் சில பேர் சொல்கிறான், நம்மால் வேலையை செய்ய மாட்டேங்கிறாயா. இந்த ஹோட்டலுக்கு போனால் அவன் தான், வட இந்தியர்கள் தான். கட்டிடம் கட்டுற இடத்துக்கு போனால் அவன் தான். எங்கே பார்த்தாலும் அவங்க தான். நம்மால் வேலையை செய்ய மாட்டேங்கிறான். ஒரு அசலான உண்மையை மறந்து விட்டார்கள். அந்த வேலையெல்லாம் செய்வதை கடந்த இடத்திற்கு தமிழன் போய்விட்டான். தன் கல்விக்கு பிறகு அதனினும் உயர்ந்த வேலைகளுக்கு போவதற்கு தமிழன் தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டான். காலியாக இருக்கும் அந்த இடங்களுக்கு, அவன் வேலை செய்ய முடியாத அந்த இடங்களுக்கு பிறரை வரவழைத்து சோறு போட்டு இடம் கொடுத்து சமயங்களில் தேவையானால் வாக்களிக்கும் உரிமையையும் கூட. காலை உணவு திட்டம் அமலுக்கு வந்ததும் ஒரு பத்திரிகை எழுதியது, அரசு பள்ளிக்கூடங்களின் கழிப்பறைகள் நிரம்பி விட்டது என்று. குழந்தைகள் சாப்பிடுவதால் அரசு பள்ளிக்கூடங்களின் கழிப்பறைகள் நிரம்பி விட்டது என்று எழுதியவர்களுக்கு சொல்கிறேன், உன் புத்தி கழிப்பறையாக இருக்கிறது. உன் சிந்தனையில் பெயர் சொல்ல முடியாத கழிப்பறை கழிவுகள் தான் நிறைந்திருக்கிறது. பச்சை குழந்தைகள் பசித்து உணவு உண்பதையும் அந்த குழந்தைகள் காலை கடனை தீர்ப்பதையும் பகடி செய்த ஒரு எழுத்தும் ஒரு பேனாவும் இருக்குமானால் அது தமிழர்களுக்கு சொந்தமானது இல்லை. அது மலர் இல்லை, மலம். நம்ம கல்யாணத்துக்கு பாய் வர்றாரு, 50 ரூபா மொய் எழுதுறாரு, என்ன சாப்பிட்றாரு? சாம்பார் ரசம் சாப்பிட்றாரு. அதே 50 ரூபா, அதே 100 ரூபா தான் பொய். அது என்ன வட்டியில் கடன் தானே. நம்ம கொண்டு போய் எழுதுகிறோம், நம்ம என்ன சாப்பிட்றோம்? பிரியாணி. இந்த பாருங்க, நம்ம கல்யாணத்தை அவர் வந்து சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு போகிறாரு, அவர் கல்யாணத்தை நம்ம போய் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சோத்தில் மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு கூட்டம் வருது. இப்போ இதுதான் பிரச்சனையே. இப்போ கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க, திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போடுறவேன்னு. கிழவிக்கு சொல்லும், கேட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த கிழவிக்கு சொல்லும்போது, அது எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மண்ணில் சோறு அள்ளி ஒருத்தன் போடுவான் அப்படின்னா இருக்காங்க. கிழவி சொன்னது உண்மையாக போச்சு. திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போடுறவன் இருக்கானா? இருக்கான். என் ஜாதி பெரிய ஜாதி என்று எவனாவது சொன்னால் எனக்கு பெரிய நகைச்சுவை உணர்ச்சி கூடிவிடும். எனக்கு தீவிரமான மனநிலையால் பாதிக்கப்பட்ட ஒருவரால் தான் அதை சொல்ல முடியும். நீ உயர்ந்த ஜாதிக்காரன் என்றால் உயர்ந்த ஜாதியில் பிறப்பதற்கு எந்த தேர்வு எழுதினாய்? குரூப் 1, குரூப் பியா, டியா? உன் பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு இருந்ததா? யாருக்கு இருந்தது? எந்த ஊரில் பிறக்க வேண்டும், எந்த பெற்றோர்களுக்கு பிறக்க வேண்டும், எந்த சாதியில் எந்த மதத்தில் பிறக்க வேண்டும், என்ன மொழி பேசுகிற குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதை இயற்கை தீர்மானிக்கும் உரிமை நமக்கு தரவில்லை. நம்ம பிறந்துட்ட ரைட்டு, நாய்க்கு பிறந்தது நாய் தான், அதோடு நிறுத்திக்க. நான் வந்து உயர்ந்த சாதி. இன்றைக்கு தலைப்பு தமிழ், தமிழர், தமிழ்நாடு. மிக முக்கியமான ஆழமான சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பலர் பேச கேட்டிருப்பீர்கள், தமிழுக்கு வயது 2000 இல்லை. மதுரையில் வைகைக்கரையில் கீழடியில் நடந்த ஆய்வுக்கு பிறகு அறிவியல் உலகம் ஒப்புக்கொண்ட உண்மை, தமிழின் வயது 3500. 3500 ஆண்டுகால வயதும் தொன்மையும் பழமையும் இளமையும் முதுமையும் மேன்மையும் கொண்ட உலகத்தில் இன்றைக்கும் பேசப்படும், இன்றைக்கும் வாசிக்கப்படும், இன்றைக்கும் எழுதப்படும் ஒரு மொழி உண்டென்றால் அது எது? நான் சொன்னேன்ல, தமிழர்களுக்கு அழிவு தமிழர்களால் தான் வரும். இவ்வளவு நேரம் இவ்வளவு சொல்லி எந்த மொழின்னு கேட்டால் தமிழ்னு சொல்கிறதுக்கு ஒரு 6 பேருக்கு தான் வாய் திறக்க முடியுதுன்னா இத்தனை எனக்கு தெரியல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. 3500 ஆண்டுகளை கடந்து தொன்மையும் மேன்மையும் இளமையும் கொண்ட உலகின் ஒரே மொழி எது? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இருக்கிற வரைக்கும் தான் பேச முடியும் இல்லையா? இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு மற்றவன் தான் பேசுவான். மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு அப்போ நமக்கு தெரியுமா? தெரியாது. மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வேணால் நான் சொல்கிறேன். எத்தனை மணிக்கு எடுப்பான்னு கேட்பான். அது யாராக இருந்தாலும் அந்த கேள்வி தான் கேட்பான். முதல்ல எத்தனை மணிக்கு? மத்தியானம் 2 மணிக்கு. ஏப்பா சாப்பாட்டு நேரத்துக்கா? கொஞ்சம் தள்ளி எடுக்கக்கூடாதா? இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. புத்தன் சொல்லுகிறான், உடம்பில் இருந்து வெளிப்படும் 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாக இருக்கிறது. சொற்களினுடைய தன்மையை பாருங்கள். துர்நாற்றம்னு புத்தன் சொல்லலை. உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாகத்தான் இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று புத்தன் சொல்லுவான். இப்போது சொல்லுங்கள், 3500 ஆண்டுகளை கடந்து தொன்மையும் இளமையும் மேன்மையும் கொண்ட உலகின் ஒரே மொழி எது? நன்றி. ஆமாம், அது மட்டும் தமிழின் சிறப்பு இல்லை. தொன்மை வயதில் மூத்தது தமிழ். அதுபோல மூத்த இன்னொரு மொழி என்றால் 2000 ஆண்டுகளை கடந்த சீன மொழி.
அதற்கு பிறகு வேறு மொழிகள் என்றால் 4 மொழிகள்: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம். ஆனால் பிற மொழிகளுக்கு இல்லாத, பிற மொழிகளில் காண முடியாத ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு. வயதில் மூத்தவர் என்பதாலேயே, வயதில் மூத்தது என்பதாலேயே ஒன்று சிறப்புடையதாக ஆகாது. நீங்கள் அழகாக சொன்னீங்க உங்கள் தாத்தாவை பற்றி. ஆமாம், எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு 2 வேலை செய்யணும். பேப்பர் படிக்கணும் ஒன்று, 2வது காலை வைக்க விடணும். ஆமாம், தூங்கிட்டார் நம்பி காலை எடுத்த உடனே அப்படிங்க திரும்ப அமுக்கணும். ஆமாம், நீங்களும் நானும் ஒரு தலைமுறையில் கொடுத்து வைத்தவர்கள். அவர் சொன்னது மாதிரி நமக்கு தாத்தாக்கள் இருந்தார்கள். நம் தலைமுறை குழந்தைகளுக்கு தாத்தாக்களே இல்லை. தாத்தாக்களை கிராமங்களில் விட்டுவிட்டு, தனிமையில் தவிக்க விட்டு அல்லது முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிட்டு, தாத்தாக்கள் இல்லாத தனித்த ஒரு வாழ்க்கைக்குத்தான் இன்றைக்கு நகர்ப்புற வாழ்க்கை போயிருக்கிறது. மரம் ஏறி பழம் தின்ன வாழ்க்கை தொலைந்து, மரமேறி பழம் தின்ன வாழ்க்கை தொலைந்து, படியேறி காசு பொறுக்குகிற வாழ்க்கைக்கு போய்விட்டோம். இந்த வாழ்க்கையில் கல்வி இல்லையா? இல்லை. ஒருவர் இன்னொருவோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் அலைபேசி, இல்லையா? ஒருவர் இன்னொருவோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி அலைபேசி. ஆனால் ஒரு வீட்டுக்குள் போங்கள், 5 அலைபேசி இருக்கும். 5 பேரும் எவனோடு பேசிக்கொள்ள மாட்டான். எல்லாம் அவரவர்கள் அலைபேசியோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். 5 சார்ஜர் வேற. ஆமாம், 5 பேரும் தலை குனிஞ்சு தான் இருப்பான், அந்த குடும்பத்தில் பிறந்ததற்காக வெட்கப்பட்டு. ஆமாம், 5 பேர் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி வந்ததற்கு பிறகுதான் மனிதர்கள் தங்களுக்குள் பேசுவதை தொலைத்து விட்டார்கள். வாசிப்பதற்கு புத்தகங்கள் இருந்ததால் எனக்கு இன்றைக்கு பயன்படுகிறது. படித்ததை எழுதி காட்டு என்று தாத்தா சொன்னதால் தான் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக நான் டிராஃப்டிங் போடுகிறேன். இதோ இந்த நாங்கள் 5 பேர் அமர்ந்திருக்கிற மேடையில் இந்த 100 ஆண்டு காலத்திற்குள் ஒரு பெண் கல்வி கற்று உயர்ந்து ஒரு அரசு பதவிக்கு, அதுவும் தொழிலாளர் நலத்துறைக்கு வந்திருக்கிறார் என்றால் அதுதான் தமிழ்நாடு, இல்லையா? நீங்கள் எந்த மாநிலத்தையும் பார்க்க முடியாது. இங்கே இந்த அரங்கத்திலேயே கேட்கிறேன், 100 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த தாத்தா படித்தார்? படிக்கவில்லை. தாத்தாவின் அப்பா பேர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு நண்பர் இடத்தில் சொன்னார், தமிழர்கள் ஆவணப்படுத்த தவறிவிட்டார்கள். இல்லை, இடைக்காலத்தில் சங்ககாலத்தில் 49 பெண்பால் புலவர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இடைக்காலத்தில் எங்கள் மொழியை நீங்கள் பறித்து கொண்டு போய்விட்டீர்கள். எங்கள் கல்வியை நீங்கள் பறித்து கொண்டு போய்விட்டீர்கள். நாங்கள் தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்கிற நியதியை நீங்கள் உண்டாக்கினீர்கள். என் முப்பாட்டனையும் அவன் தந்தையையும் எங்கள் வீட்டில் இருந்த மூத்தவர்களையும் கைநாட்டு போடுகிற இடத்திற்கு நீங்கள் கொண்டு போய் விட்டு விட்டீர்கள். இப்போது சொல்கிறீர்கள் தமிழன் ஆவணப்படுத்த தவறிவிட்டாங்க என்று. இல்லை, சமூக நீதிக்கான போராட்டம் தொடங்கிய பிறகு தமிழன் படிக்க ஆரம்பித்து விட்டான். 1925ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெண் கல்விக்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. 2026 தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் புத்தக கண்காட்சி மேடையில் ஒரு பெண் அதிகாரி அமர்ந்து கல்வியின் சிறப்பை பேசுகிறார் என்றால் 100 ஆண்டுகளில் தமிழன் செய்த கல்வி புரட்சி அது. ஏன்? தமிழ் ஒன்றுதான் எல்லா மொழியும் பேசுகிறது, எல்லா மொழியிலும் இலக்கியம் இருக்கிறது. தமிழுக்கும் பிற இலக்கியங்களுக்கும் என்ன அடிப்படையான வேறுபாடு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வயதில் மூத்தது என்பதால் மட்டும் தமிழ் பெருமை உடையதல்ல, தமிழ் என்ன பேசியது என்பதால் தான் பெருமை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், what is the meaning of a language? It's a medium of communication. மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிற வார்த்தை இதுதான், தொடர்பு கொள்வதற்கான ஒரு சாதனம். நான் என்ன பேசுகிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்குமான ஒரு கருவி, சாதனம் மொழி. ஆனால் என்ன பேசுகிறோம் என்பதுதான் அந்த மொழியின் சிறப்பை உண்டாக்குகிறது. எதை சொல்லுகிறோம் என்பதுதான் மொழியின் உயர்வை உண்டாக்குகிறது. சீனமும் கிரேக்கமும் லத்தீனும் ஈப்ருவும் சமஸ்கிருதமும் சொல்லாததை தமிழ் சொன்னது, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. அது மட்டும் சொல்லவில்லை தமிழ், எல்லோரும் படிக்கலாம் என்று சொன்னது தமிழ். கற்க கற்க கசடர சொல்லுங்க, ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க, மற்றவங்களாம் படிக்கலையா? கற்க சேர்ந்து சொல்லுங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எழுதினான். இன்றைக்கு உரையாசிரியர்கள் நயம் எழுதுகிறார்கள், தமிழில்
எழுதப்பட்ட இந்த திருக்குறளில் ஒரு சொல் கூட மெல்லினமோ இடையினமோ கிடையாது. எல்லா சொல்லும் வல்லினம். உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள், வலியுறுத்தி சொல்வதற்காக வள்ளுவன் வல்லினத்தை பயன்படுத்தினான். இன்னொரு உரையாசிரியர் எழுதுகிறான், இந்த குறளில் துணைக்காலே இல்லை. ஆமா, இல்லை. கற்க கசடர கற்பவை கற்றபின் துணைக்கால் இல்லை. அந்த உரையாசிரியர் எழுதினான், கற்றவனுக்கு துணைக்கால் தேவைப்படாது. நான் சொல்லவில்லை, உரையாசிரியர் எழுதுகிறார்கள். கற்றவனுக்கு துணைக்கால் தேவைப்படாது என்பதால் வள்ளுவன் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறான், படித்தவனுக்கு யார் துணையும் தேவைப்படாது என்பதால் துணைக்கால் இல்லாத ஒரு குறளை வள்ளுவன் எழுதினான். இன்னொரு உரையாசிரியர் எழுதுகிறார், 7 சீர் இருக்கிறது. நம்ம அந்த குறள் எல்லாருக்குமே தெரியும் தானே, ஏன்னா அது தமிழ்நாட்டில் மனப்பாட பகுதியில் இருந்தது. மனப்பாட பகுதியில் இருந்தால் நம் தமிழன் அதை மயானத்துக்கு போகிறவரை பத்திரமாக வைத்திருப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ லீவ் லெட்டர் எழுத சொல்லி பேப்பர் கையில் கொடுங்க, ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் தான் ஆரம்பிப்பான். வேறு மாதிரி ஆரம்பிக்கவே தெரியாது. ஏன்னா அது 7ஆம் வகுப்பில் ஆங்கில துணைப்பாடத்தில் ரைட் ஏ லீவ் லெட்டர் டு யுவர் டீச்சர் அப்படின்னு எழுதுனதுக்கு ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், இது எங்கே வரைக்கும் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ 2 days மெடிக்கல் லீவ்னு கேட்குறான். பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான், அது புரியுது எனக்கு. ஆனால் அதுக்கு மெடிக்கல் லீவ் போட முடியுமா? நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான். குறைஞ்சபட்ச மனப்பாட பயிற்சி. கற்க கசடர மொத்தம் எத்தனை சீர் இருக்குது? அதில் 7 இருக்கிறது. ஒரு உரையாசிரியர் எழுதுகிறான், இந்த 7 சீர்களிலையும் இந்த குறளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. முதற்சீரே 6 சீருக்கும் முன்னால் வரும்னா, பிற குறளுக்கு இல்லாத பெருமை அதற்கு உண்டு. அந்த முதற் சீருக்கும் 2வது சீருக்கும் 3வது 4வது 5வது 6வது 7வது சீருக்கும் வருமாறு வள்ளுவனதை வகுத்ததன் நோக்கம், எல்லா இடத்திலும் எந்த சொல்லை ஆரம்பித்தாலும் கல்வியின் சிறப்பை தமிழன் உணர வேண்டும் என்பதற்காக கற்க 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 கசடர கற்க கற்பவை கற்க கற்ற பின் நிப்பாட்டிடாத பாதியில், கற்க கற்ற பின் கற்க நிற்க கற்க அதற்கு தக 7 சீர்களில் ஒரு சீரே மிச்சம் இருக்கிற 6 சீருக்கும் வருமாறு எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் உலகத்தின் எந்த மொழியிலும் இல்லை. நான் இதை திருக்குறளின் சிறப்பை சொல்வதற்காக சொல்லவில்லை, தமிழர்களின் சிறப்பை சொல்வதற்காக சொன்னேன். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தமிழர்கள். நாங்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் தமிழர்கள் இல்லை. தன் மொழியை தேவ பாஷை என்று தமிழர்கள் சொன்னது இல்லை. என் மொழி தேவ பாஷை, பிற மொழிகள் நீச பாஷை என்று தமிழர்கள் பழித்தது இல்லை. யார் பழித்தது என்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை என்று சொன்னார்கள். என் மொழி கடவுளின் மொழி, உன் மொழி இழிவான மொழி என்று தமிழை பார்த்து சொன்னார்கள் வடமொழி கற்றவர்கள். ஆனால் தமிழன் ஒருபோதும் தன் மொழி தேவ மொழி என்று சொன்னதில்லை, பிற மொழியை தாழ்மையான மொழி என்று சொன்னதில்லை. ஒருபோதும் பிறரை தாழ்த்தும் பண்பு தமிழுக்கு இருந்ததில்லை, தமிழருக்கு இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் உன் மொழி தேவ மொழிதான், நீ கடவுளை பாடுவதற்கு அதை பயன்படுத்திய மொழிதான், கடவுளோடு பேசுவதற்கு நீ இன்றைக்கும் பயன்படுத்துகிற மொழி அதுதான். எனக்கு தெரியும், நீ கடவுளோடு பேசுகிற மொழி அது, கடவுளை பாடுகிற மொழி அது, கடவுளை போற்றுகிற மொழி என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் மொழி கடவுளை பாடுவதற்கும் கடவுளை போற்றுவதற்கும் கடவுளோடு பேசுவதற்கும் நீ பயன்படுத்தும் மொழி. ஆனால் என் மொழி அப்படி இல்லை. கடவுளே என் மொழிக்காரனை கூப்பிட்டு என்னை தமிழால் பாடு என்று கேட்ட மொழி, எம்மை தமிழால் பாடுக என்று இறைவன் கேட்ட மொழி. எழுதியவன் யார்? தமிழன். இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுடரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாங்கானோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று எழுதியது நாலடியார், 3ஆம் நூற்றாண்டு. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று எழுதியவன் தமிழன். தமிழ் மொழி அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் குமரகுருபரர், புறங்கடையின் நல்லிசை நாட்டும் ஒருங்கவல் என்று உற்றுளியின் கை கொடுக்கும் ஆங்கிற்கு கல்வி போல் இல்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை.
18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் பாடுகிறார். 3ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நாலடியார் பாடுகிறது. வள்ளுவன் பாடுகிறான், எல்லோரும் படிக்க வேண்டும், கல்வி வேண்டும் 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 என்று பேசிய மொழி தமிழ். ஆனால் இன்றைக்கு சொல்கிறார்கள் தமிழர்கள் இன்னொரு மொழியை கூடுதலாக படிக்க வேண்டும் என்று. நான் தமிழின் சார்பாக, தமிழர்களின் சார்பாக, தமிழ்நாட்டின் சார்பாக சொல்கிறேன், எங்களுக்கு 2 மொழிகள் போதும். நாங்கள் எங்களோடு பேசிக்கொள்வதற்கு தமிழ், உலகத்தோடு பேசுவதற்கு ஆங்கிலம் போதும். 3ஆவதாக ஒரு மொழியை நீ ஏன் படிக்க சொல்கிறாய் என்றால், அந்த மொழியை நீ படிக்க சொல்வதற்கான காரணம் வேறொன்றும் இல்லை. நான் உன்னோடு பேசுவதற்காக நான் அதை படிக்க வேண்டும் என்று நீ சொல்கிறாய். நான் உன்னோடு பேசுவதற்காக நான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். அது மட்டும் இல்லை, நீ என்னோடு பேசுகிற போது நான் புரிந்து கொள்வதற்காக நான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். நீ பேசுகிற போதும் எனக்கு உன் மொழி தெரிந்திருக்க வேண்டும். நான் உன்னோடு பேசுகிற போதும் உன் மொழியில் தான் பேச வேண்டும் என்றால், அந்த ஒரு மொழியில் படித்து நீ என்ன சாதித்தாய், என்ன உயர்ந்தாய்? 2 மொழியை கற்றுவிட்டு தமிழர்கள் இன்றைக்கு உலகம் பூராவிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 12 ஆண்டு பள்ளிக்கல்வி முடித்து 12 ஆண்டு பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கு போகும் மாணவர்களின் சதவிகிதம் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டில் 67. தமிழ்நாட்டின் மொத்த சராசரி 67. சில மாவட்டங்களில் அந்த சராசரி 94. எல்லா மாவட்டங்களிலும் அரசு கல்லூரிகள் இயங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சரி, இந்தியாவில் உங்கள் 75 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு, கடைசி 10 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு பிறகு 12 ஆண்டு கல்வி முடித்து விட்டு உயர்கல்விக்கு போகிறவர்களின் சதவீதம் எவ்வளவு? 27. உங்கள் சதவீதத்தை விட 100 மடங்கு அதிகமான சதவீதத்தில் தமிழ் படித்து தமிழன் முன்னேறி போய் நிற்கிறான். நான் இன்றைக்கு சொல்கிறேன், காலை உணவு என்கிற நீங்கள் வள்ளலாரை பற்றி சொன்னீர்கள். வள்ளலார் ஒளியூரும் அறிவு பற்றி பேசியது மட்டும் இல்லை, பசியை பற்றி இந்த உலகத்தில் பேசிய முதல் மனிதர் அவர்தான். வந்தவனுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்பு, வந்தவனுக்கு கருத்துக்களை சொல்வதற்கு முன்பு, வந்தவனுக்கு பசித்திருந்தால் அவனுக்கு உணவு தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முதலில் சொன்னவர் மட்டுமில்லை, அன்றைக்கு வந்தவனுக்கு சோறு போட வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்றி வைத்த அடுப்பு, அந்த ஒளி இன்றைக்கும் அவர் சொன்ன ஒளி போலவே அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. வருவனுக்கு உணவு தர வேண்டும், பசித்தவனுக்கு உணவு தர வேண்டும் என்பதை வள்ளலார் பாடுவதற்கு முன்பு வள்ளுவன் பாடுகிறான். திரும்பவும் சொல்கிறேன், தமிழின் சிறப்பு வெறும் வயது அல்ல, வெறும் மூப்பு அல்ல, தமிழ் பேசிய செய்தி. வருவிருந்தோம்பி செல்விருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்தவனுக்கு சோறு போட்டு அவனை அனுப்பிவிட்டு அடுத்து பசியோடு எவன் வருகிறானோ, அவனுக்கு உணவு போடுவதற்காக எவன் காத்திருக்கிறானோ, அவன் வானவர்கள் போற்றுகிற இடத்திற்கு போவான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவன் வள்ளுவன். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் என்ன? தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அது விவசாயம் இல்லை, அதுக்கு பேரு பொருள் சம்பாதிப்பதற்கான அவசியத்தை வள்ளுவன். பணம் சம்பாரி எதுக்கு? பணம் சம்பாரி எதுக்கு? வீடு வாங்கவா? இல்லை. கார் வாங்கவா? இல்லை. பொருள் சம்பாதிப்பது நோக்கத்தை வள்ளுவன் சொல்கிறான். உழைத்து சம்பாதித்து பணம் சேர்க்க வேண்டும். எதற்கு தெரியுமா? தகுதி உடையவர்கள் உதவி பெறாமல் உதவி வேண்டி நின்றால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு தாளாற்றி பொருள் தர வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னான். அப்ப தமிழ் என்ன பேசியது என்று பாருங்கள். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பேசிய மொழி எங்கள் மொழி. எந்த மொழியையும் கீழான மொழி என்று தமிழர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால், வடமொழியில் வான்மீகி எழுதிய ராமாயணத்தை வடமொழி புலமையோடு தான் முழுமையாக படித்து தேர்ந்து விட்டு முதல் நூலையும் விஞ்சுகிற ஒரு வழி நூலை மகாகவி கம்பன் தமிழுக்கு தந்தான். ஏன்? மகாகவி பாரதியார் பாடுகிறார், உங்களுக்கு தெரிந்த பாட்டுத்தான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல். இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பாடலில் முதல் 2 சொற்களிலேயே ஒரு கேள்வி பிறக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே என்று வாசித்த உடனேயே
வாசிக்கிறவன் மனதில் தோன்றுகிற முதல் கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி பாடினால் பாரதி எத்தனை மொழிகள் அறிந்திருந்தார் என்ற கேள்வி வருகிறதா? பாரதியின் வரலாற்றை தேடி பார்த்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் பாடுகிறார் யாமறிந்த மொழிகளிலே. நமக்கு 2 மொழி போதும். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இருமொழி கொள்கை வெற்றி பெற்ற கொள்கை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 10 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தை, உங்களை வச்சு தான் சொல்லணும், 10 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தை ஒரு டீ கடையிலோ ஒரு ஹோட்டலிலேயோ ஒரு உணவு விடுதியிலேயோ அல்லது ஒரு ஒர்க் ஷாப்பிலேயோ வேலை செய்வதை நீங்கள் பார்க்க முடியுமா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பார்த்திருக்கிறோம் இல்லையா? 10, 15, 20 ஆண்டுகளுக்கு முன்பு 10 வயசு சைக்கிள் உயரம் கூட இல்லாத பையன், பைக் உயரம் கூட இல்லாத பையன்கள் பைக்குக்கு கீழே படுத்துக்கொண்டு வேலை செய்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு குழந்தை கூட உழைப்பால் வீழ்ந்து போகாமல் அழிந்து போகாமல் பள்ளிக்கூடத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது காலை உணவு திட்டம் தந்த பெருமை. அது வள்ளலாரின் கருத்து. நான் இந்த ஒன்றுக்காகவே தமிழக அரசை போற்றுவேன். காலை உணவு திட்டம் அமலுக்கு வந்ததும் ஒரு பத்திரிகை எழுதியது, அரசு பள்ளிக்கூடங்களின் கழிப்பறைகள் நிரம்பி விட்டது என்று. குழந்தைகள் சாப்பிடுவதால் அரசு பள்ளிக்கூடங்களின் கழிப்பறைகள் நிரம்பி விட்டது என்று எழுதியவர்களுக்கு சொல்கிறேன், உன் புத்தி கழிப்பறையாக இருக்கிறது. உன் சிந்தனையில் பெயர் சொல்ல முடியாத கழிப்பறை கழிவுகள் தான் நிறைந்திருக்கிறது. பச்சை குழந்தைகள் பசித்து உணவு உண்பதையும் அந்த குழந்தைகள் காலை கடனை தீர்ப்பதையும் பகடி செய்த ஒரு எழுத்தும் ஒரு பேனாவும் இருக்குமானால் அது தமிழர்களுக்கு சொந்தமானது இல்லை, அது தமிழர்களுக்கு ஆனது இல்லை. அது மலர் இல்லை, மலம். அப்படி எழுதுவது, அப்படி சிந்திப்பது. ஆமா, ஒரு 7-8 பேர் கைதட்டினா அதற்கு நான் பொறுப்பில்லை. ஆமா, அவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது, உணர்கிறார்கள், கைதட்டுகிறார்கள். அப்படி எப்படி எழுதலாம்? பேனா இருப்பதற்காக எதையும் எழுதலாமா? எழுதுகிறவனுக்கு பொறுப்பு இல்லையா? வந்தவனுக்கெல்லாம் சோறு போடு, வந்தவனுக்கெல்லாம் பசி ஆற்றி கொடு. இட்டார் பெரியோர், அவ்வை சொல்லியிருக்கிறாள், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். யார் உணவு தருகிறார்களோ, யார் பசி தீர்க்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். யார் உயர்ந்தவர்கள்? பணத்தால் உயர்ந்தவர்கள் அல்ல, உயரத்தால் உயர்ந்தவர்கள் அல்ல, தோற்றம் அல்ல, பணம் அல்ல, ஜாதி இல்லை, மதம் இல்லை. என் ஜாதி பெரிய ஜாதி என்று எவனாவது சொன்னால் எனக்கு பெரிய நகைச்சுவை உணர்ச்சி கூடிவிடும் எனக்கு. ஆமா, தீவிரமான மனநிலையால் பாதிக்கப்பட்ட ஒருவரால் தான் அதை சொல்ல முடியும். நீ உயர்ந்த ஜாதிக்காரன் என்றால் உயர்ந்த ஜாதியில் பிறப்பதற்கு எந்த தேர்வு எழுதினாய்? குரூப் 1, குரூப் பியா, டியா? எந்த குரூப்டா நீ? உன் பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு இருந்ததா? யாருக்கு இருந்தது? எந்த ஊரில் பிறக்க வேண்டும், எந்த பெற்றோர்களுக்கு பிறக்க வேண்டும், எந்த சாதியில் எந்த மதத்தில் பிறக்க வேண்டும், என்ன மொழி பேசுகிற குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதை இயற்கை தீர்மானிக்கும் உரிமை நமக்கு தரவில்லை. பிறந்துட்ட ரைட்டு, நாய்க்கு பிறந்தது நாய் தான், அதோடு நிறுத்திக்க. நான் உயர்ந்த சாதி. தமிழ் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழ் யார் தெரியுமா உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறது? இட்டார் பெரியோர். யார் இட்டார்? எதை சாப்பிட்டால் என்றைக்கும் சாவு வராது என்று கருதப்பட்ட நெல்லிக்கனியை நான் சாப்பிட்டதை விடவும், அரசன் சாப்பிடுவதை விடவும், தமிழ் பாடிய தமிழ் மூதாட்டி சாப்பிடுவது என்று அதிகன் கொடுத்தான் பாருங்கள். அது இட்டார் பெரியோர். நீங்கள் இன்னொன்று தெரியுமா? அதிகமானை அவ்வை பாடிய பாட்டை வகைமைப்படுத்தி எழுதுகிற போது முன்னைய தமிழ் உரையாசிரியர்கள் எழுதினார்கள், அவனை பற்றி அவர் பாடியது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதியமான் என்கிற அரசனை பற்றி அவ்வை என்கிற தமிழ் மூதாட்டி எழுதிய பாடலை குறிக்கிற போது அவனை பற்றி, அவன் யாரு? அரசன். மன்னனை அவன் என்கிறது தமிழ். அவனை யார் பாடியது? அவள் இல்ல, அவர். ஔவையார், அவர். அப்ப யார் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் நீதிக்கும் அறத்திற்கும் சொந்தக்காரர்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். நீ அரசனாக இருந்தாலும் அவனை பற்றி அவர் பாடியது என்றுதான் தமிழ் பேசுகிறது.
அருட்கொடை ஒன்றுமே இல்லை. நானே ஒரு காலத்தில் கேலி பண்ணியிருக்கேன். ஒரு செடியை பார்த்த உடனேயே தன் தேரையே பாரி கொடுத்து விட்டு போய்விட்டான். நீ பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு. என்னத்துக்கு ஒரு செடிக்கு போய் ஒரு தேர், இதெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க என்று ஒரு காலத்தில் நானே பேசியிருக்கிறேன். ஆனால் அப்படி பேசியதற்காக நான் இப்போ வெட்கப்படுகிறேன். ஏன் தெரியுமா வெட்கப்படுகிறேன்? அந்த பாடலுக்கு பின்னேயும் அந்த செய்திக்கு பின்னேயும் இருக்கிற ஆழ்ந்த கவி உள்ளத்தை நான் கவனிக்க தவறிவிட்டேன். எல்லா உயிர்களுக்கும், ஏன் செடிக்கும் அறிவு உண்டு என்று பாடியவர்கள் தமிழர்கள் தான். வள்ளுவனுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியம் செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு ஆமாம் இதுவே நிறைய பேருக்கு சந்தேகம்தான். ஆமாம், மனிதர்களுக்கு 6 அறிவு. இப்போதான் கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதனை தவிர வேறு எந்த விலங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு நாய் கூட இன்னும் அதை ஆமோதிக்கவில்லை. நாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் 6 அறிவு. நமக்கு மொழி இருந்தது, நமக்கு 6, உயிருக்கு ஒரு செடிக்கு 1 அறிவு. பின்னால் ஒரு தமிழாசிரியர் சொன்னார், ஒரு அரசன் அவ்வளவு பெரிய தேரை ஒரு முல்லைக்கொடிக்கு ஏன் விட்டு விட்டு போனான் என்று நீ கேலி செய்கிறாயே, அதன் உட்பொருள் உனக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் தெரியவில்லையா என்று கேட்டார். அதில் என்ன கவி உள்ளம்? ஒரு கொம்பு வைத்தால் போகிறது இல்லையா? முல்லை படர்வதற்கு 4 கம்பு வைத்தால் போகிறது. 10 தோட்டக்காரனை விட்டு அந்த முல்லைக்கு எல்லாம் செய்திருந்தால் செய்திருக்க மாட்டானா? ஒரு அரசனுக்கு அது கூட தெரியாதா? தேரையா விட்டு விட்டு போவான் என்று சொன்னபோது இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக சொன்னார், அவன் தேரை நிறுத்திவிட்டு காட்டுக்குள் வேட்டையாடப் போயிருந்தான். தன் நண்பர்களோடும் தோழர்களோடும் காட்டுக்குள் வேட்டையாடப் போயிருந்தான். சில 2-3 வாரங்களுக்கு பிறகு அவன் திரும்பி வந்தபோது அசையாமல் நின்றிருந்த தேரை, அது யாரும் பயன்படுத்தாதது என்று கருதிய அந்த ஓரடி உடைய செடி அதில் சுற்றி பிணைந்து கொண்டது. அவன் எடுத்து வெட்டி விட்டு போயிருக்கலாம், அவன் இழுத்து போட்டு விட்டு போயிருக்கலாம். ஆனால் அது தான் உயிர் வாழ்வதற்கான ஒரு உடத்தை தேடி எடுத்ததற்கு பிறகு அதை கலற்றி எடுத்து அதை வேறொன்றில் மாற்றினால் அதற்கு வலிக்கும் என்று அவன் விட்டு விட்டு போய்விட்டான் என்று அவர் சொன்னார். அப்படியெல்லாமா தாவரங்களுக்கு உயிர் இருக்கும் என்று கேட்டபோது பின்னாளில் ஜெகதீஷ் சந்திர போஸ் சொன்னார், தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று. தமிழன் பாடி இருக்கிறான். பேராசிரியர் பழமலை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? விழுப்புரத்துக்காரர் குரோட்டன்களோடு கொஞ்ச நேரம் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ரொம்ப அழகான புத்தகம். அவர் வீட்டில் நிறைய குரோட்டன்ஸ் வளர்ப்பார், செடி ஊற்றி வளர்ப்பார். ஒரு மனைவி கேட்பாங்க, வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம், விட்டுருங்க. அவர் சொல்வார், இல்லை, வாடகை வீட்டில் இழந்த வாழ்க்கையை சொந்த வீட்டில் திரும்ப பெற முடியாது. வாடகை வீட்டில் இழந்த வாழ்க்கையை சொந்த வீட்டில் திரும்ப பெற முடியாது. அந்த செடிகள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஒரு நாள் 4 நாட்கள் வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. மகளை கூப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா வீட்டில் மகள் அவருக்கு ரொம்ப நெருக்கம். மகள் எடுத்து சொல்கிறாள், அப்பா 4 நாள் ஊருக்கு போகிறேன் அம்மா, இந்த செடிகளை பத்திரமாக பார்த்துக்கொள், நேரத்திற்கு தண்ணி ஊற்றி விடு, நமக்கு பசிக்கிற மாதிரி அவைகளுக்கு பசிக்கும் அம்மா. மகள் சொன்னாள், எந்த நேரத்திற்கு நீங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றுவீர்களோ அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்பா, அதே மாதிரி நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுவேன். சொன்னது போலவே மகள் 4 நாளும் அப்பா எப்படி செடிகளுக்கு வலிக்காமல் தண்ணீர் ஊற்றுவாங்க. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தண்ணி எடுத்து கொட்டலாம் மாட்டாங்க, அப்படி பூ போல தண்ணி ஊற்றுவாங்க. அதுவும் வெயில் வர்றதுக்கு முன்னால் ஊற்றுவாங்க. அப்பா எப்படி ஊற்றுவாரோ, எவ்வளோ ஊற்றுவாரோ அதே மாதிரி 4 நாளும் மக ஊற்றிடுவா. 4 நாள் கழிச்சு அவர் திரும்ப வந்து அப்படி பார்ப்பார். ஆமாம், அவருக்கு சின்ன வாட்டமாக இருப்பது போல ஒரு உணர்வு அவருக்கு இருக்கும். சந்தேகத்தோடு மகளை கேட்பார், ஏம்மா ஏதாவது ஒரு வேளை தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டியாம்மா அப்படின்னு கேட்பார். மக சொல்லுவா, நீங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றுவீர்களோ, எவ்வப்போது ஊற்றுவீர்களோ அதே நேரத்தில் அதே அளவு தண்ணீர் தான் ஊற்றினேன் அப்பா, ஆனால் நீங்கள் ஊர் இல்லை என்று அவைகளுக்கு தெரிந்திருக்கிறதப்பா என்று சொல்வார். இது இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கியம். ஆனால் சங்க இலக்கியத்தில் வீட்டின் கொல்லைப்புறத்தில் புன்னை மரத்திற்கு கீழே தன்னை முத்தமிட வந்த காதலனை பார்த்து, இது என் தாய் நட்டு வளர்த்த மரம், இது எனக்கு உடன் பிறந்தவள்,
என் உடன் பிறந்த சகோதரிக்கு முன்னால் என்னை முத்தமிடாதே என்று தலைவனை அழைத்து போனதாக அகப்பாடல் சொல்கிறது என்றால், கொல்லைப்புறத்தில் நிற்கும் மரத்தை கூட உடன் பிறந்தவனாக பார்த்த பண்பாடு எது? மனிதர்களை கொல்லைப்புறத்தில் நிறுத்தியவர்கள் யார்? மனிதர்களை வாசலில் நிறுத்தியவர்கள் யார்? நாங்களா? ஒரு எல்லைக்கு மேல் வராதே என்று கோடு போட்டது யார்? நாங்களா? தமிழனா? இல்லை. பெரியோரை வியத்தலும் இலனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இலனே. எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் பண்பை கற்றுக் கொடுத்த மேன்மை தமிழுக்கு உண்டு. இன்னும் ஒரு வடி மேலே போய் சொல்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆச்சரியம் பாருங்கள், எழுதியவன் சொந்த ஊர் பெயரை விட்டு விடவில்லை. எழுதியவன் தன் வேர்களை விட்டு விடவில்லை. கணியன் அவன் பிறந்த ஊரின் பெயரை வைத்துக் கொண்டான். நான் கணியன் என்கிற ஊரில் பிறந்தேன். கணியன் என்பது ஊர் பெயர் என்று ஒரு கருத்து உண்டு. கணியன் என்பது அவன் கணிதமான சோதிடம் பார்த்தவன் என்கிற ஒரு பெயர் உண்டு. எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பூங்குன்றன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிவிட்டான், இந்த உலகமே எனக்கு சொந்தம். உங்களுக்கு ஆச்சரியம் தெரியுமா? அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, நல்ல வேளை, இன்றைய உலக வரைபடம் உருவாவதற்கு முன்பு, நீங்களும் இன்றைக்கு நானும் அட்லஸில் பார்க்கிற வரைபடத்தில் பார்க்கிற உலகம் உருவாவதற்கு முன்பே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் என் உறவினர்கள், எல்லா ஊரும் என் ஊர் என்று பாடிய மொழி எது? பாடிய மொழி எது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் உற்சாகமா இருக்க மாட்டேங்கிறீங்க? நீ என்ன சொல்றது? நாங்க இல்லை, தமிழ் 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 என்று ஒரு 50 முறை சொல்லி பாருங்கள். அமிழ்து 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 என்று மாறிவிடும். ஆமா, எல்லாரையும் சமமாக நடத்திய மொழி எது? எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்ன மொழி எது? பிற மொழிகளை தரக்குறைவாக பேசாத மொழி எது? எல்லா மொழிகளையும் படித்தவன் யார்? தமிழன். வந்த எல்லோருக்கும் வாழ்வாதாரம் கொடுத்தவன் யார்? தமிழன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. பானிப்பூரிக்காரன் கடையிலே போய் நீங்கள் சண்டை போட்டால், பானிப்பூரிக்காரன் கடையிலே போய் சண்டை போட்டால், பிழைக்க வந்தவனோடு ஏன் சண்டை போடுகிறாய் என்று குறுக்கே வருகிற ஒரு தமிழன் வாழ்கிற நாடு எது? தமிழ்நாடு. ஒருத்தன் சொல்றான், நம்மால் பூரா இப்போ ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். இந்த அரை வேக்காடு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு படிக்காதவனோடு பேசுவது ரொம்ப எளிது. ஆமா, அரைகுறையாக படித்தவனோடு பேசுவது கூட எளிது. எனக்கு எல்லாம் தெரியும் நம்புறான் பாருங்க. உண்மையில் அப்படி ஒன்று இல்லை. நானே சொல்கிறேன். படிக்க 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 புத்தகங்கள் தரும் முதல் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் அறியாமை எவ்வளவு என்று காட்டுவதுதான் புத்தகங்களின் சிறப்பு. புத்தகம் படித்தால் உங்கள் அறிவு உயரும் வளரும் என்பது எவ்வளவு சிறப்போ அவ்வளவு இணையான உண்மை. புத்தகம் படிக்க படிக்க அறியாமை நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். கற்றது கைமண் அளவு, எல்லாம் பாடிட்டான். கல்லாதது உலகளவு, முற்றும் கற்றனம் என்று ஆடாத. நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி நிறுத்து. உனக்கு என்ன தெரியும்? ரோட கிராஸ் பண்ண தெரியுமா உனக்கு? ஆமாம், ஸ்பீடு வெலாசிட்டி பற்றிலாம் பாடம் எடுத்த எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார், ஃபிசிக்ஸ் ஸ்பீடு வெலாசிட்டி பற்றியெல்லாம் பாடம் எடுத்த எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது இறங்க தெரியாமல் கீழே விழுந்து செத்து போயிட்டார். இவ்வளோதான். முற்றும் கற்றனம் என்று எல்லாரும் படிச்சுட்டே இருக்கணும். வாழ்க்கை என்பது அன்றாடம் படிப்பது, அன்றாடம் கற்பது என்று கற்றுக் கொடுத்த மொழி எது? தமிழ். பிறமொழி பகைமை இல்லாதவர்கள் யார்? தமிழர்கள். இப்போ நம்மால் சில பேர் சொல்கிறான், நம்மால் வேலையை செய்ய மாட்டேங்கிறாயா. இந்த ஹோட்டலுக்கு போனால் அவன் தான், வட இந்தியர்கள் தான். கட்டிடங்கள் இடத்துக்கு போனால் அவன் தான். எங்கே பார்த்தாலும் அவங்க தான். நம்மால் வேலையை செய்ய மாட்டேங்கிறான். ஒரு அசலான உண்மையை மறந்து விட்டார்கள். அந்த வேலையெல்லாம் செய்வதை கடந்த இடத்திற்கு தமிழன் போய்விட்டான். தன் கல்விக்கு பிறகு அதனினும் உயர்ந்த வேலைகளுக்கு போவதற்கு தமிழன் தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டான். காலியாக இருக்கும் அந்த இடங்களுக்கு, அவன் வேலை செய்ய முடியாத அந்த இடங்களுக்கு பிறரை வரவழைத்து சோறு போட்டு இடம் கொடுத்து சமயங்களில் தேவையானால் வாக்களிக்கும் உரிமையையும் கூட கொடுத்து அணைக்கிறவன் யார்? தமிழன். நீ செய்வியா? நீ அங்க இருக்கணுக்கே சோறு போடலையே. நாங்கள் எல்லாருக்கும் சோறு போடுவோம், போட்டுருக்கோம்.
பிறமொழிக்காரர்கள் பகைமை இல்லாமல் வாழ முடிகிற மாநிலம் எது? தமிழ்நாடு. மத வேற்றுமை இல்லாமல் இந்துக்களும் முஸ்லீம்களும் வாழ்கிற மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்த மதுரையில் புட்டு திருவிழா நடக்கும் 10 நாள். ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு. அந்த கதை தான். ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு. ஊற்று பெருக்காலே உலை ஊற்றும் வைகை என்றும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே வீட்டுக்கு ஒரு ஆள் வேண்டி வேந்தனின் ஆணை தன்னை ஏற்று வினை முடிக்க பிள்ளை பேற்றடையாத வந்தியின் கூலி ஆளாய். பழைய சினிமா பாட்டு இது. ஆமாம், மதுரை வீரன் படத்தில் ஆடல் காணீரோன்னு ஒரு பாட்டு, குமா பாலசுப்ரமணியம் எழுதின பாட்டு. ஆமாம், பாட்டுனாலும் இப்படி இருக்கணும். குழந்தை இல்லை கிழவிக்கு, அவள் புட்டு வியாபாரம் பண்ணுறா. அவளுக்கு ஆள் இல்லை. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வெள்ளம் வருதுன்னு மண்ணு போட சொல்லணும் ராஜா சொல்லிட்டான். கிழவி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தவித்த போது, இறைவனே, என் சொக்கநாத பெருமானே, இறங்கி வந்து கிழவி இடத்தில் உனக்காக நான் போய் மண் போடுகிறேன், ஆனால் எனக்கு கூலியாக புட்டு கொடுப்பாயா என்று இறைவன் கேட்டிருக்கிறான். இந்த கதை சொல்லும் நீதி என்ன என்றால், செய்கிற வேலைக்கு கூலியை முதலிலேயே வாங்கிவிட வேண்டும் என்று இறைவன் கற்றுத்தருகிறான். இதெல்லாம் பார்த்தா நாங்கள் தொழிற்சங்கம் நடத்தினோம். ஆமாம், புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இறைவன் செய்த பெரிய தவறு, புட்டு தந்த மகிழ்ச்சியில் தூங்கிட்டான். அதுவும் தப்பு. ஆமாம், கூலியை வாங்கிட்டு வேலை செய்யணும்னு கற்றுக் கொடுத்த அதே இறைவனு வாங்கின கூலிக்கு வேலை செய்யணும்ல, வேலை செய்யலை, படுத்துட்டான். பாண்டியன் வந்து எல்லாரும் வேலை செய்கிறாங்களான்னு பார்த்துட்டே வந்தான். ஒருத்தன் அப்படி ஒய்யாரமாக படுத்திருந்தான். கையில் இருந்த பெரம்பால பாண்டியன் படுத்து கொண்டிருந்த பரமசிவனின் முதுகில் அடித்தான். அந்த நடுமுதுகில் ஒரு பள்ளம் வந்தது. அந்த பள்ளம் தான் எல்லா முதுகிலும் நடுவில் இருக்கிறதுன்னு ஒரு கதை எழுதி வச்சுருக்கான். ஆனால் சயின்ஸ் அதை ஒப்புக்கொள்ளவில்லை, அது வேற. ஆனால் இதில் என்ன அழகு தெரியுமா? இந்த திருவிழா வருஷா வருஷம் நடக்கும் மதுரையில். ஏன்னா மாதிரியே வருஷா வருஷம் நடக்கும் புட்டு திருவிழா. இந்த புட்டு திருவிழா அன்னைக்கு ஆற்றுல தான் இந்த திருவிழா நடக்கும். ஏன்னா ஆற்றுல வெள்ளம் வந்தப்போ தானே மண் போட்டாங்க, மண் போட்டப்போ தானே புட்டு கொடுத்தாங்கன்னு எல்லாம் புட்டு வரிசையாக புட்டு வச்சு செஞ்சு வந்து போகிறவங்களுக்கெல்லாம் புட்டு கொடுப்பாங்க. ஆமாம், எங்களுக்கெல்லாம் அதுதான் வேலை. ஆமாம், எனக்கு கொஞ்சம் சம்பாத்தியம் இல்லாமல், காசு இல்லாமல், வருமானம் இல்லாமல், சமூகத்தாலும் குடும்பத்தாலும் நிராகரிக்கப்பட்டு எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்டிகைகள் தான் பெரும் உணவு. ஆமாம், அவர் புட்டுக்கு மண்ணு சுமந்தாரோ இல்லையோ, நாங்கள் புட்டு சுமந்துருவோம் போய். இதில் என்ன ஆச்சரியம்னா, தமிழனுக்கு வழக்கமாக சாப்பிட்ற உணவு கிடையாது புட்டு. மலையாளி சாப்பிட்ருவான். மலையாளிகள் வந்து நேந்திரம்பழத்தை சுருட்டி சேர்த்து புட்டு தின்றுவான். நம்மளுக்கு சரியாக புட்டு திங்க தெரியாது. எப்போவாது அவருக்கு தான் பண்டிகைக்கு தான். இட்லியே நம்மளால் ஒரு காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். புட்டு அடைக்கும். அதுவும் எல்லாரும் கொடுக்குறாங்களா, 4-5 வகையான புட்டு வாங்கி அவுக்குன்னு திம்பான். பார்த்துக்கங்க, சிக்கிரும். ஆமாம், அப்படின்னா புட்டு திருவிழாவுக்கு வந்து புட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்ட புட்டு சிக்கி நிற்கிறவனுக்கு வரிசையாக தண்ணி கொடுக்கறதுக்கு பாயும் இஸ்லாமியர்களும் நிற்கிற ஒரு நாடு எது? தமிழ்நாடு. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பாய் வர்றாரு, ஒரு 50 ரூபா மொய் எழுதுறாரு. என்ன சாப்பிட்றாரு? என்ன சாப்பிட்றாரு? அந்த சாம்பார் தான், அந்த ரசம் தான். கொலையை வச்சிருவாங்க. ஆமாம், அதை தாண்டி ஒருபடி இன்னும் மேலே போகவே இல்லை நம்ம ஆள். ஆமாம், பிரபஞ்சனை கேட்டிங்கன்னா சொல்லுவார், இட்லியை கண்டுபிடிச்ச தமிழனை நான் தேடிக்கிட்டே இருக்கேன்னுவார். ஆமாம், நம்ம கல்யாணத்துக்கு பாய் வர்றாரு, 50 ரூபா மொய் எழுதுறாரு. என்ன சாப்பிட்றாரு? சாம்பார் ரசம் சாப்பிட்றாரு. அதே 50 ரூபா, அதே 100 ரூபா தான் பொய். அது என்ன வட்டியிலா கடன் தானே? நம்ம கொண்டு போய் எழுதுகிறோம். நம்ம என்ன சாப்பிட்றோம்? சத்தமாக சொல்லுங்கள். பிரியாணி. இந்த பாருங்க, நம்ம கல்யாணத்தை அவர் வந்து சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு போகிறாரு. அவர் கல்யாணத்தை நம்ம போய் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சோத்தில் மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு கூட்டம் வருது. இப்போ தான் பிரச்சனையே. இப்போ கிராமத்தை சாதாரணமாக சொல்லுவாங்க, திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போடுறவேன்னு. கிழவிக சொல்லும், கேட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த கிழவிக சொல்லும்போது, அது எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மண்ணில் சோறு அள்ளி ஒருத்தன் போடுவான் அப்படின்னா இருக்காங்க. கிழவி சொன்னது உண்மையாக போச்சு. திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போடுறவன் இருக்கானா? இருக்கான். ஆமாம், அவன் வர்றான். அவர்களுக்கு இந்த மண்ணில் இடம் உண்டா? அவர்களுக்கு இந்த மண்ணில் இடம் உண்டா? இன்னொரு 7 பேர் 8 பேர் சொல்லலை. எனக்கு இது பொது வாக்கெடுப்பு மாதிரி. எனக்கு இப்போ அவர்களுக்கு இந்த மண்ணில் இடம் உண்டா? இல்லை.
உடம்பில் ஓட வேண்டிய ரத்தம் வீதியில் ஓடலாமா? ஓடக்கூடாது. உன் கடவுள் பெரிது, என் கடவுள் பெரிது என்ற பகைமை தமிழனுக்கு எப்போதும் இருந்ததில்லை. தமிழன் எழுதியதெல்லாம் அறம். இந்த பாரு, யாருக்கும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய போதே தன் முதல் குரலிலேயே உலகு என்று பாடியவன் யாரு? வள்ளுவன். ஞாயிறு போற்றுதும்னு பாடினவன் யாரு? இளங்கோ. ஒன்னு உலகத்தை பாடியிருக்கான், இயற்கையை பாடியிருக்கான். கம்பன் பாடுறான் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும். பெரிய புராணம் சேக்கிழார் எழுதுறாரு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். எந்த பெரிய காப்பியத்தை எழுதினாலும், எந்த படைப்பை எழுதினாலும் உலகு என்ற சொல்லை தமிழர்கள் ஏன் பயன்படுத்தார்கள் என்றார், எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளும் வாழும் பண்பும் மேன்மையும் தமிழுக்கு உண்டு. நீ படிக்காதே என்று சொல்லுகிற பண்பு தமிழுக்கு இல்லை. அப்படி சொல்றவன் இன்னைக்கும் இருக்கானா? இருக்கான். இன்னைக்கு இருக்கான். 5 வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பரீட்சை வச்சு அவன் டாக்டரா இல்லையான்னு பரிசோதனை பண்ணு, நியாயம். அவன் டாக்டருக்கு படிக்கிறதுக்கே நீ ஒரு பரீட்சை வைக்கிறீன்னா அப்ப யார் படிக்கணும், யார் படிக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத கிராமம் உண்டா? 10-12 மருத்துவர்கள் இல்லாத தாலுகா தலைநகரம் ஏதேனும் உண்டா? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை என்று புகழ் பெற்றதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இருந்த மருத்துவ கல்லூரிகள் +2 படித்த மாணவர்களுக்கு மாவட்ட வாரியாக மருத்துவ கல்லூரியில் இடம் ஒதுக்கீடு செய்த மாண்பு அது தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறது. அதை தடுக்க நினைக்கிறது ஒரு கூட்டம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். கேரளாவின் மிகப்பெரிய கலை ஆட்டம் கதகளி. பார்த்திருக்கீங்களா? கதகளியில் முதன்மை கதாபாத்திரங்களை பேசுகிறவர்கள் தான் வடமொழி பேசுவார்கள். இன்னும் கூட நேரடியாக சொல்லிவிடுகிறேன், யார் பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று அந்த சமூகம் கருதுகிறதோ, யார் பிராமணர்களாக அல்லது பிரம்மாவின் தலையில் பிறந்தவர்களாக தங்களை தாங்களே கருதி கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் கதகளியில் சமஸ்கிருதம் பேச முடியும். அதே நாடகத்தில் அந்த முதன்மை கதாபாத்திரத்திற்கு பக்கத்திலே இருக்கிற கதாபாத்திரங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வடமொழி பேச முடியாது. அவர்கள் மலையாளம் தான் பேச முடியும். ஏனென்றால் வடமொழி எல்லோரும் பேசுகிற மொழி இல்லை, அது தேவ பாஷை. இந்த பாகுபாடு தமிழில் உண்டா? இல்லை. கல்வியில் உயர்ந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியது இன்றைக்கு உண்மையாயிருக்கிறதா? வீட்டினில் பெண்ணை பூட்டி வைப்போம் விந்தை மனிதர் தலை குனிந்தார் என்று பாரதியார் எழுதிய போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. அரங்கத்தில் இருக்கிற பெண்களுக்காக சொல்கிறேன், 1919ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெண்ணின் திருமண வயது எவ்வளவு? இது சேர்ந்து சொல்ல முடியாது இல்ல? 9. 1919 1855ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்து திருமண சட்டத்திற்கு ஆங்கிலேயர்கள் 1919ஆம் ஆண்டு திருத்தம் கொண்டு வந்த போது நம்ம சட்டக்கல்லூரி முதல்வர் இருக்கிறார். An amendment to 1855 Indian Marriage Act was implemented by the British in the year 1919. அங்க ஏஜ் லிமிட்டை 9 12ஆக ஆங்கிலேயர்கள் உயர்த்தினார்கள். ஏன் கேட்ட சொல்றேன்னா, பாசா பைலா பாசு 9 உங்களுக்கு தெரியுமா? 9 12ஆக ஆங்கிலேயர்கள் உயர்த்திய போது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அதை எதிர்த்தவர்கள் இருந்தார்கள். அது எங்க பொம்பளை பிள்ளைய நீங்கள் பழைய கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைய மடியில் உட்கார வச்சுட்டு தகப்ப மடியில் உட்கார வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தாலி கட்டுறது பார்த்துருக்கீங்களா இல்லையா? அட ஆமாவா இல்லையா? ஏன் குழந்தையா இருந்தால் அது ஓடிடும்னா அதை பிடிச்சி மடியில் வச்சுக்கிட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. 4 வயசு 5 வயசு 9 வயசு 4 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அந்த மாப்பிள்ளைக்கு வயசு 9, 2 வருஷம் கழிச்சு அவன் காய்ச்சலில் செத்து போயிடுவான். அது 6 வயசில் விதவை ஆயிரும். 6 வயதில் விதவையான பெண் 90 வயது வரையிலும் பருவமடைவதற்கு முன்பாகவே விதவையாகிவிட்ட பெண் 90 வயது வரையிலும் விதவையாக வாழ்ந்த ஒரு நாடு எது? தமிழ்நாடு. அதை மாற்றி கோரிக்கையற்று கிடக்குதன்னை வேறிற்படுத்த பழா என்று பாடி விதவைகளுக்கான மறுமணத்தை சட்டமாக்கி இயக்கமாக்கி எல்லா பெண்களுக்கும் மறுவாழ்வு தந்த பூமி அது
தமிழ்நாடு. அங்க இன்னும் தூக்கி நெருப்புல போடுறான். ஆமா, ரூப் கன்வர் அந்த வழக்கு பிரசித்தமான வழக்கு. அவள் கணவர் இறந்து போய்விட்டார் ராஜஸ்தான்ல. இப்போ ரொம்பலாம் கிடையாது, நாட் ஒன்ஸ் அப்பான் டைம். ரூப் கன்வருடைய கணவர் இறந்து போய்விட்டார். ரூப் கன்வரை தூக்கி நெருப்புல போட்டுட்டான். வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடக்கிறது. அந்த வழக்கில் ரூப் கன்வரை நெருப்பில் தூக்கி போட்டு அனைவரையும் உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்தது. என்ன காரணம் சொல்லி விடுதலை செய்தது? அந்த பெண் விருப்பமில்லாமல் நெருப்பில் விழுந்து இறந்து போனாள் என்பதை நிரூபிக்கும் சாட்சியங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் அவளை தூக்கி எறிந்தவர்கள், அந்த சிலையில் அவளை சாம்பலாக்கியவர்கள் விடுதலையானார்கள். கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த குழந்தை கத்தியது என்பதற்காக குழந்தையை காலை சுற்றி தரையில் அடித்தவர்கள் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட போது, விடுதலையானவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் வாசலில் பிணை வழங்கிய போது நன்னடத்தையின் பெயரால், எப்படி அவர்களுக்கு நன்னடத்தையின் பெயரால் விடுதலை வழங்கிய போது மாலை போட்டு வரவேற்றது தமிழ்நாடா? இவ்வளவுல ஒன்னே ஒன்று எளிமையாக சொல்றேன், நான் நிறைவா சொல்லிடுறேன். கன்னியாகுமரியில் டவுன் பஸ் ஏறினா பெண்களுக்கு ஃப்ரீ. கன்னியாகுமரியில் டவுன் பஸ் ஏறினா 2.5 நாளில் சென்னைக்கு போயிடலாமா இல்லையான்னு சொல்லுங்க. ஆமா, கன்னியாகுமரி சுசீந்திரம், சுசீந்திரம் வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலி, ரைட்டா, திருநெல்வேலியிலேருந்து கோயில்பட்டி, நான் மேப் போடவா? டவுன் பஸ் ஓடுது. கோயில்பட்டிலேருந்து சாத்தூர்லேருந்து விருதுநகர்லேருந்து மதுரையிலேருந்து திருமங்கலத்திலேருந்து மேலூர்லேருந்து கொட்டாம்பட்டியிலேருந்து திருச்சி. 2 நாள் கையில் சாப்பாடும் என்ன ஊர் சுற்றி பார்க்குற சந்தோஷமான மனநிலையும் இருந்தால் கிளம்புங்கன்றேன். நான் பெண்களுக்கு ஆலோசனையே சொல்கிறேன், கிளம்புங்க. சாப்பாடு மட்டும் அதுக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்க. இப்போ தான் 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டாங்கல்ல, எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. நம்ம பெண்கள் ஏன் தெரியுமா கிளம்ப மாட்டேங்கிறாங்க? நான் போயிட்டா வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? இதுதான் பிரச்சனை. நான் சொல்லித்தர்றேன், நீங்கள் போங்க ஒரு தடவையாவது. உங்கள் முக்கியத்துவம் என்னன்னு இருக்கிறவனுக்கு அப்போவா தெரியும். நீங்கள் இல்லாமலேயே இருந்து நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவானோன்னு உழைச்சி நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க. இப்போ நம்மளாலே சில பேர் சொல்லுவான், நான் கேட்டிருக்கேன் கிராமங்களில், நான் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆமாம், அப்படி ஒருத்தன் செத்து போனதுக்கு பிறகு அந்த அம்மா அது வரைக்கும் வெளியே வராமல் இருந்த அம்மா வேலை செய்ய ஆரம்பிச்சு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சு பிள்ளைகளுக்கும் சோறு போட்டு பூத்து மலர்ந்து பெரிய ஆளாக வர்றதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கான வாய்ப்பு உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் டவுன் பஸ்ஸில் போகலாம்னா அப்படி பெண்களுக்கு போவதற்கான அனுமதியை ஒரு அரசு தருகிறது என்றால் எதன் அடிப்படையில்? அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வெறும் அரசாணை அல்ல, அது வெறும் சலுகை அல்ல. அதற்கு பின்னே ஒரு பொருளாதார உண்மை இருக்கிறது. பேருந்துகள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானவை. பொதுத்துறையில் பேருந்துகள் இருப்பதாலே தான் அப்படி ஒரு உத்தரவை முதலமைச்சரால் போட முடிகிறது. தனியார் கொடுப்பானா? நம்மால் தனியார் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவான். இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். திருநெல்வேலியிலேருந்து சுற்று வட்டாரத்தில் பேங்க் வேலைக்கு வாத்தியார் வேலைக்கு போகிறவன் பூரா பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது கவர்மெண்ட் பஸ் வந்தால் போக மாட்டான். ஏன்னா அது கொஞ்சம் மெதுவாக போகும். இவனுக்கு ஒரு உண்மை தெரியலை, அதுதான் உயிரோடு கொண்டு போய் சேர்க்கும்னு. ஆமாம், பத்திரமா கொண்டு போய் சேர்க்கும்னு. நம்மால் சொல்லுவான், அதில் போனால் லேட் ஆகிரும்னு. நீ அதில் போனீங்கன்னா நீயே லேட் ஆகிருவ. ஆமாம், லேட் மிஸ்டராக இருக்கிறதா மிஸ்டர் லேட்டாக இருக்கிறதான்னு நீ முடிவு பண்ணிக்க. அதில் ஃபுல்லாக மெதுவாக தான் போ. அதில் ப்ரைவேட்டில் அப்படி கிடையாது, அப்படி பின்னிட்டு போவான். அது மட்டும் இல்லை, பாட்டு சீட்டு, எப்படி சீட்டு குஷன் மாதிரி சீட்டு. அது மட்டும் இல்லை, படம் கவுண்டமணி வடிவேலு காமெடி. நீ எதையுமே சிந்திக்கக்கூடாது, எதையுமே யோசிக்கக்கூடாது. காசை கொடுத்துட்டு கோயில்பட்டி இறங்கி போயிடும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தால் கவர்மெண்ட் பஸ்ஸை நம்ப முடியாது சார், ப்ரைவேட் பஸ் தான் சார் முக்கியம். அதில் போனால் தான் சார் சீக்கிரம் போக முடியும். அதில் தான் சார் சீட் நல்லா இருக்குது, அதில் தான் சார் வேகமாக போகிறான், அதில் தான் சார் பாட்டு போடுறான்,
எல்லாம் ரைட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நிறைவா. ஒரு கண்டக்டர் வேலை, ப்ரைவேட் பஸ்ஸில் வேலைக்கு சேர்கிற ஒரு ஆர்டரும் கவர்மெண்ட் பஸ்ஸில் வேலைக்கு சேர்கிற ஒரு ஆர்டரும் ஒரே சமயத்தில் உன் வீட்டுக்கு வந்து உன் பையனுக்கு ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க சொன்னால் வேகமாக போகுதுங்கிறதுக்காக நீ ப்ரைவேட் பஸ்ஸில் பையனை சேர்த்து விடுவியா? ஆமாவா இல்லையா? ஏன் சேர்க்க மாட்டேன்? ப்ரைவேட்டில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, எப்போ வீட்டுக்கு அனுப்புவான்னு சொல்ல முடியாது, எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்போ நீ பயணம் செய்ய போகிற போது மட்டும் உனக்கு தனியார் மையத்தின் மீது காதல் வருகிறது. உன் குழந்தைக்கு வேலை என்றால் மட்டும் அது பொதுத்துறையாக இருந்தால் நன்றாக இருக்கிறது நினைத்தால், உன் மகனுக்கு பொதுத்துறையில் வேலை கிடைக்க வேண்டும் என்றால், பொதுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுத்துறையை ஆதரிப்பதை பழகிக் கொள்ளுங்கள். இதை விடவும் எளிமையாக சொல்லித்தரவே முடியாது. பொதுப்போக்கு ரொம்ப சந்தேகம் நாங்கள் சொல்ல நம்பலையா? ஒரு தடவை வட இந்தியாவுக்கு போயிட்டு வா. ஆமாம், நீ விரும்புகிற எந்த மாநிலத்துக்கு வேணால் போயிட்டு வா. ஊபி, பீகார் போயிட்டு வா, போய் பார்த்துட்டு வா. ஆமாம், ரோடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பொது போக்குவரத்து வளர்ந்து குழந்தைகள் கல்விக்கூடங்களுக்குள் ஏற்கப்பட்டு பெண்கள் மறுமணத்திற்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி பெண்களுக்கு கல்வி தந்து மிகச் சமமான அளவு சமூகத்தில் பெண்களுக்கான உரிமையையும் பெற்றுத்தந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு படிக்காமல் இருந்த உங்கள் பாட்டனையும் என் பாட்டனையும் கொண்டிருந்த நம் சமூகத்தில் இன்றைக்கு எல்லோரையும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக மாற்றியது தமிழ். எல்லோரையும் அந்த இடத்திற்கு உயர்த்தியது தமிழர். எல்லோரையும் அந்த இடத்திற்கு உயர்த்தியது தமிழ்நாடு. எனவே கல்வியில், பொதுத்துறையில், சமூகத்தில், சமூக விடுதலையில், பெண் விடுதலையில், ஆன்ம விடுதலையில், ஆம், இதே தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் சிலர் மனதில் தான் இருக்கிறது, நடைமுறையில் அதை கடைபிடிக்கவே முடியாது. கடைபிடித்தால் கம்பி எண்ண வேண்டியிருக்கும், கம்பி எண்ண வேண்டியிருக்கும். சட்டபூர்வமாக தீண்டாமையை கடைபிடிக்க முடியாத ஒரு இடத்திற்கு சமூக நீதிக்கான போராட்டத்தின் மூலமாக உயர்த்தியது யார்? தமிழகம். காலுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே புடவை கட்ட முடியாது, ரொம்பலாம் இல்லை. 1965ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் காலுக்கு கீழே புடவை கட்ட முடியாது, செருப்பு போட முடியாது, தலைமாறி சீவி பின்னல் போட முடியாது, முடியத்தான் வேண்டும், பின்னல் போடக்கூடாது, வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது, உள்ளாடைகள் அணியக்கூடாது, உள்பாவாடை கட்டக்கூடாது. திருமணமான அன்று முதலிரவு அன்று மனைவியோடு இல்லாமல் வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சுவதற்கு போய்விட வேண்டும். ஆண்டை அனுமதிக்கிற வரையில் கல்யாணம் பண்ண முடியாது. நாள் முழுவதும் அறுத்து முறித்து வேலை செய்ததற்கு பிறகு கொடுப்பது கூலி அரிசி அல்ல, நெல். என்ன வேறுபாடு என்று கேட்கிறீர்களா? 6 மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து அரிசினா கழுவி அப்பவே ஒரே ஏற்றி சாப்பிட்டுடலாம். அவன் சாப்பிடக்கூடாது, நெல் தான் கொடுப்பான். 6 மணிக்கு பிறகு வேலை முடித்து வந்ததற்கு பிறகு அதை குத்தி, அதை புடைத்து, அதில் குருணை எடுத்து, கல் எடுத்து, பிறகு அதை உலை ஏற்றி இரவு 9 மணி 9:30 மணிக்கு சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த இரவே அவன் வேலைக்கு போய்விட வேண்டும். ஒருவேளை வேலைக்கு போய்விட்டால் கூலியாக எப்போதும் பணம் பார்க்காத அந்த மனிதர்கள், கூலியாக பணம் பார்க்காத அந்த மனிதர்கள் 20 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும். தவறு செய்தால் மாட்டுச்சாணியை கரைத்து சாணிப்பாலை குடிக்க வைப்பார்கள், சவுக்கால் அடிப்பார்கள். இது எல்லாம் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 50-100 ஆண்டுகளுக்குள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் முன்வைத்த அந்த அறம் சார்ந்த கோட்பாடுகளை, பிறருக்கு உதவும் பண்பை, பிறருக்காக வாழும் வாழ்க்கையை, பிறரை அடிமைப்படுத்தும் இழிவான எண்ணத்தை போக்கிய உயரத்துக்கு கொண்டு வந்தது எது? தமிழர், தமிழ்நாடு. பாண்டியன் சபையில் கண்ணகி வந்து நின்ற போது பாண்டியன் என்ன கேட்டான்? நீ யாருன்னு கேட்டான். என்ன சொன்னாவா? என் நண்பர் சொல்வார், ஒரு அஃபிடவிட் எப்படி போடணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி அது இருக்கும். தன் பெயர், தன் தந்தை பெயர், கணவர் பெயர், ஊர் பெயர், வழக்கு எல்லாமே இன்னைக்கு ஃபைல் பண்ணுற ஒரு அஃபிடவிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். தேரா மன்னான்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கணும். என்ன சொன்னா அந்த பாட்டில்? அவ புல்லூர் பொன்கண் தீர்த்தோன் அன்றியும்
வாயிற் கடைமணி நடுங்கா நடுங்க ஆவின் கடைமணி ஊத்து நீர் தன் நெஞ்சு தன் புதல்வனை ஆழியில் மடுத்தவன் நான். தன்னை நம்பி வந்த புறாவுக்காக தன் சதையை அறிந்து கொடுத்தவனும், தன் மகன் தேரோட்டி கொன்றான் என்பதற்காக தாய்ப்பசு கேட்ட நீதிக்காக அதற்கு நீதி தர வேண்டும் என்பதற்காக தன்னை தேர்காலில் வைத்து கொன்றவனும். அது உண்மையா பொய்யா என்பது வேறு விஷயம். அந்த மண்ணில் இருந்து நான் வந்தேன் என்று வேறொரு மண்ணில் ஒரு பெண் முழங்கியது தமிழ். அது தமிழர் வாழ்க்கை, அது தமிழர் பண்பாடு. நண்பர்களே, நிறைவாக சொல்கிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இப்போது தேவைப்படுவதெல்லாம் தமிழன் மதங்களை கடந்து விட்டான். நாகூர் தர்காவில் இன்னும் பழனியாண்டி பிள்ளையின் போர்வைதான் போர்த்தப்படுகிறது. புட்டுத் திருவிழாவில் இஸ்லாமியர்கள் தான் தண்ணீர் கொடுக்கிறார்கள். மத வேற்றுமைகளை தமிழன் கடந்து விட்டான். தமிழன் இன்னும் கடக்க முடியாமல் தவிப்பது ஒன்றே ஒன்றுதான், இந்த தேவையற்ற, பொருத்தமற்ற, எந்த விதத்திலும் அவனுக்கு தகுதி இல்லாத சாதி பெருமையை. அதை கடப்பதற்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது. 10 வயதில் என் ஆசிரியர் ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார், ஜோசப் வாத்தியார். நான் எல்லா ஊர்களையும் இதை சொல்லுவேன். அதுதான் தமிழ், அதுதான் தமிழர், அதுதான் தமிழ்நாடு. எலே, இந்த கையில் என்னடா செய்கிறோம் அப்படின்னு கேட்பார். சாப்பிட்றோம். யா, இந்த கையில் என்னடா செய்கிறோம்? வகுப்பே சிரிக்கும். சொல்லுங்களே, கழுவுறோம். ஜோசப் வாத்தியார் சொன்னார், உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் ஒன்றாக சேர்த்து எப்படி என் 2 கைகளையும் நான் சமமாக நடத்துகிறேனோ அதுபோல் எனக்கு எதிரே வந்து நிற்கிற மனிதனையும் நிறம் பார்க்காமல், சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், இனம் பார்க்காமல், நாடு பார்க்காமல், எந்த வேறுபாடும் பார்க்காமல் 2 கைகளையும் சமமாக நடத்துவது போல் உன்னையும் நடத்துவேன் என்று எதிரே இருப்பவனுக்கு உலகத்திற்கு தமிழன் சொன்னது என்ன? உலகத்திற்கு தமிழன் சொன்னது என்ன? உலகத்திற்கு தமிழன் சொன்னது என்ன? வாய் மட்டும் பேசுது, கை என்ன பண்ணுது? சொல்லுங்க. 2 கைகளையும் சமமாக நடத்துவது போல் எல்லோரையும் நடத்துவேன் என்ற தமிழ் பண்பாட்டை, தமிழர் பண்பாட்டை, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை என்றும் காப்போம் என்று தமிழர்கள் பிறருக்கு சொல்வதன் அடையாளம். சொல்லுங்க. வணக்கம்.